திரு தனியரசு அவர்கள்ட்ட இந்த முறை ஆட்சி மாற்றம் இருக்குது அப்படின்னு தாவேகா நம்பிக்கை கொள்கிறது. 67 திமுக ஆட்சியை பிடித்தது. திமுகக்கு அன்று அந்த நம்பிக்கை இருந்ததா? திடீர்னு ஆட்சியை பிடிச்சாங்களா இல்லை படிப்படியாவான்ற கேள்வி இருக்கப்போ அண்ணா ஏன் அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருந்தார்? அப்போ திமுக ஆட்சியை பிடித்தது சர்ப்ரைஸ் அப்படின்னா இப்போ இந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அது சர்ப்ரைஸ் இல்லையா, அது மிகப்பெரிய வரலாற்றுல ஆட்சி அதிகாரத்தை நோக்கி காற்றாற்று வெள்ளத்தை கடந்து அது நெருப்பாற்று வெள்ளத்தை கடந்த மாதிரி அது மிக சாதாரண இல்லை. அது எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்து, எத்தனை பேர் சிறையில் வாடி, எத்தனை பேர் சொத்தை சுகத்தை இழந்து, அது ஒரு புதிய சுதந்திரத்திற்கான போராட்டத்தை விட கூர்மையானது. திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அளவில் ஒரு பிராந்திய கட்சி ஆளுகிற காங்கிரஸ் பேரியக்கத்தை தகர்த்தெறிந்து விட்டு அவர் அறிவு கருத்தியலை, சமத்துவ கருத்தியலை, பகுத்தறிவு கருத்துக்களை, பெண்ணடிமை கருத்துக்களை சமூகத்துக்குள் வீரியமாக பாய்ச்சிய மகத்தான தத்துவ இயக்கம் திமுக. அதனுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார். அதுதான் நீங்க ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு 47 ஆண்டு கால பயணத்தினுடைய உச்சம்தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனா விஜய்க்கு அந்த எந்த வரலாறு இல்லை. நீங்க விஜய் நம்ம ஒரு தனி மனிதனா நம்ம விஜயை நம்ம எந்த விமர்சனமும் செய்யல. ஒரு கட்சியினுடைய தலைவராக தன்னை தகவமைத்துக் கொண்டு அறிவித்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர். இதற்கு முன்பு அவர் எந்த அரசியல் கட்சியில உறுப்பினராக இருந்தாருங்கிறது கூட தெரியாது. ஆனா புரட்சி தலைவரை சொல்லுகிறார், பேரறிஞர் அண்ணாவை சொல்லுகிறார். பேரறிஞர் அண்ணாவின் வரலாறும் புரட்சி தலைவருடைய வரலாறையும் எங்க மணிக்கு தெரியும். உங்க விஜய் படிக்க சொல்லுங்க. எப்பொழுதாவது ஒரு கட்சியில கூட உறுப்பினரே இல்லாத, எந்த அரசியல் கட்சியிலும் இணைந்து நேரடியா ஒரு கட்சி இல்ல சார், நேரடியா ஒரு கட்சியில அவர் இருந்திருந்தா அவர் ஏன் சார் இந்த கட்சி ஆரம்பிக்க போறாரு? திரு தனியரசு, முதலமைச்சர் ஆசைதாயா. முதலமைச்சர் அரியணையின் மீது அவர்களுக்கு இருக்கிற தீராத பேராசை இருக்குல்ல. அது மக்களுக்காக தொண்டு செய்யாமல், மக்களுக்காக எந்த உழைக்காமல், போராடாமல் நேரா சினிமா திரையரங்கத்தில் இருந்து, வெள்ளித்திரையிலிருந்து படக்காட்சி, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் சொல்றோம்ல, படப்பிடிப்பு காட்சியகத்திலிருந்து, அந்த தளத்திலிருந்து நேரா நீங்க மாணவர்களை, மணியா இருக்கு, அப்பாவி இளைஞர்களை, மாணவர்களை இந்த திரையில் தெரிவதெல்லாம் உண்மை என்று நம்புகிற இந்த தமிழர்களை ஏமாற்றி மோசடி செய்து இந்த முதலமைச்சர் அரியணை நோக்கி நகர்கிறார் விஜய் என்பதனாலதான் நமக்கு அவர் மேல விமர்சனம் இருக்கு. 18 வயசு கடந்தவங்க தான் ஓட்டு போட போறாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை அனுமதிக்காதீங்க. ஒரே நிமிஷம் மணி என்ன பேசுறாரு, ஏமாற்றுன்றாரு. மணி ஒரு நிமிஷம். 18 வயசு கடந்தவங்க தான் ஓட்டு போட போறாங்க. அப்பேற்பட்டவர்கள் எதையும் தீர்மானிக்க கூடியவர்கள் தான் இந்த ஜனநாயகம், நம்முடைய அரசியலமைப்பு அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்திருக்கு. அவங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்லையா, அவங்க திரைப்படத்துல வருவதை நம்புறாங்கல்ல. இப்ப திரைப்படத்துல இவர் ஒரு அதே குற்றச்சாட்டு திமுக மேல அதிமுக சொல்லுது சார். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லுது சார். அதை ஏத்துக்குவீங்களா? ஐயா, ஜனநாயகத்துல நம்ம ஏற்கிறோம்ல. ஜனநாயகத்துல ஒரு நம்ம விஜய் இருக்காரு அல்லது அதிமுக இருக்குது, திமுக எந்த கட்சி வேணாலும் விமர்சனம் வைப்பதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை, கருத்துரிமை. அதை நான் மறுக்கவே இல்லை நான். ஆனா இப்ப விஜய் ஒரே நேரத்துல திமுகவை கடுமையாக எதிர்க்கிற எங்கள் அயோலமணியோ அல்லது விஜயோ, தமிழக வெற்றி கழகமோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தோ, பாஜக குறித்தோ அல்லது வேறு எந்த கருத்தியல் குறித்தோ எந்த வாயும் திறக்க மாட்டாங்க. ஒன்றே ஒன்று, பாஜகவின் மோடி அமித்ஷாவுடைய இலக்கு இந்தியாவில் திராவிட கருத்தியலை சிதைக்கணும், அதனுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதை தவிர பாஜகவுக்கு வேறு எந்த செயல் திட்டமும் இல்லை. அந்த செயல் திட்டத்திற்கு துணையாக தமிழக வெற்றி கழகத்தை, விஜயை பாஜக பின்னால் இருந்து ஊக்குவித்து களத்தில் நிறுத்தி இருக்கிறது. அதற்கு எங்க மணியை போன்றவர்களே போய் இரையாக இருந்தால் இன்னும் பெரிய வேதனை. ஆகவே இவர் களத்தில் திமுகவை விட நீங்க கூர்மையா பாஜகவை எதிர்த்து களத்தில் நின்றால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க. திமுகவை எதிர்க்கிறது தான் பிரச்சனையா? அல்லையா, திமுகவை எதற்காக எதிர்க்கிறேன்னு எங்க விஜய் சொல்லியிருக்காரா? ஊழல் என்கின்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எந்த காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை, குடும்ப அரசியல், ஆட்சித்துறை தலைவர், முதல் அமைச்சரை எந்த இடத்திலாவது எங்க விஜய் முதலமைச்சர் தளபதியை மு.க. ஸ்டாலின் அவர்களை எந்த குறை சொல்லியிருக்காரு? இப்ப ஆட்சி பொறுப்புக்கு 4 ஆண்டு ஆகுது இல்ல, அவர் பொறுப்புக்கு ஒரே ஒரு சம்பவத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக, விதிக்கு புறம்பாக, தனித்த ஆதாயத்திற்காக தன்னுடைய அரசியல் இயந்திரத்தை செலுத்தினார் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பளுக்கு இல்லாத
உயிர் போகிற வரைக்கும் நாட்டு 1000 நாட்களை கடந்து பரந்தூர் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களே, அந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு மதிப்பு கொடுத்ததா இந்த அரசாங்கம்? முதலமைச்சர் சென்று பார்த்தாரா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதானே தனியரசன? ஒரு ஒத்த சீட்டுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க? 24 காவல் மரணங்கள் நடந்திருக்கு, அது குறித்து பேசுங்க. 19க்கு மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு, அது குறித்து பேசுங்க. கூட்டணி கட்சிகள் சிறப்பு சட்டம் வேண்டும், தனி சட்டம் வேண்டும் என்று கேட்கிறாங்களே, அது குறித்து பேசுங்க. ஓகே மணி, இல்லையா நீங்க மணியா நீங்க கோரிக்கை வைங்க. நான் இப்ப நீங்க அஜித் குமார் மரணத்துக்கு போராடுற நீங்க வச்சீங்களா கோரிக்கை? அஜித் குமார் சொல்லுங்க, முதலமைச்சரை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா வாங்க ஐயா பரவாயில்ல சொல்லுங்க, வேங்க வயல் மக்களை பார்க்க முடிச்சிட்டோம், நமக்கு நேரம் குறைவா இருக்கு, ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இல்ல மணி, நீங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளையும் எல்லா விமர்சனங்களையும் நீங்க தேர்தல் பரப்புரையில பாஜக, அதிமுக பிரதான எல்லா கட்சியும் நீங்க கண்டிச்சீங்களா? அண்ணன் தனியரசு அவர்களே நீங்க கண்டிச்சீங்களா? நிர்வாகத்தில் அதிகாரிகள் செய்கிற குறைகளை தனியரசு நாளெல்லாம் கண்டிச்சுட்டு இருக்க முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறோம். நான் சொல்றது முதலமைச்சர் எந்த இடத்திலாவது அத்துமீறலை ஆதரித்திருக்கிறாரா? இப்ப நீங்க காவல்துறை மரணத்துல அஜித் குமார் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. நீங்க எந்த இடத்துல யாரையாவது குற்றவாளிகளை முதலமைச்சர் காப்பாற்றி இருக்கிறாரா? திமுக காப்பாற்றி இருக்கிறதா? திமுக அமைச்சர்களாவே இருந்தாலுமே கட்சி விட்டு நீக்கி நடவடிக்கை எடுக்கிறாரு. பாவம், அவரை போய் இப்படி நம்ம கடுமையா அவதூறுகளை பரப்புறது அரசியல் நாகரிகம் இல்லாம இருக்குங்கிறதுனாலதான் நம்ம அதை கண்டிக்கிறோம். கேட்போம். நான் திரு காமிஸ்ட செலக்டிவா எதிர்க்கிறாங்க, அதிமுகவை நேரடியா எதிர்க்கல. இதுவரை அதிமுக அறிக்கையில் ஒரு முறை வந்தது, திமுகவை எதிர்க்கிற அளவுக்கோ பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கோ அதிமுகவை எதிர்க்காதனுடைய நோக்கம் என்னன்றதையும் கேள்வி எழுப்பும். இல்லை, இப்போ அதுதான் இப்போ தனியரசனை வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, இப்போ 2 பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது. இப்போ இவரோட கேள்விக்கு வரேன். இப்போ இவருக்கு இது முக்கியம், ஏன்னா எங்களோட இது வந்து இது எதிர்த்து நிற்கிறது வந்து திமுக தான். ஸோ அதுக்கு இவரோட இதுக்கு வரேன். இவர் வந்து முதல்ல எடுக்கும்போது ஒவைசியா பற்றி சொன்னார். அந்த மாதிரி ஒரு பி டீமாக இங்கே கொண்டு வராங்க, இதில் நடந்துச்சு பீகார்லையும் உத்தரப்பிரதேஷ், பீகாரில் கொண்டு வந்தது ஜெயிக்க வைக்கிறதுக்காகன்ட்டுன்னு. அது வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக பண்ணது பாஜக, சரிங்களா? இங்கே வந்து பாஜகவால் என்ன பண்ணாலும் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி விஜயை கொண்டு வரணுன்ற அவசியம், விஜய் நான் கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த கேட்டகரியே தப்பாக இல்லை. அதில் திமுக போற ஓட்டை விஜய் வாங்கிட்டாருன்னா சார், அதுதான் சொல்ல வரல. அந்த இடத்துல பாஜகவே தான் ஜெயிப்பதுக்காக தான் செய்யுமே தவிர இப்போ நீங்க டைரக்டா பி டீம் சொல்றீங்க இல்லையா, அந்த பி டீமுக்கான கேள்வி தான் எடுத்து வைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன். இப்போ விஜயண்ணா பி டீமா இருக்காரு வச்சுக்கோங்க. இப்போ விஜயண்ணா பாஜகவோட பி டீமா இருக்காங்கன்னா அப்ப விஜயண்ணாவே ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதிமுக ஒரு கூட்டணி போட்டுருந்தாரு வச்சுக்கீங்களா, ஆப்வியஸ்லி 100% ஸ்வீப் போயிட்டே இருக்கு. இருங்க சார், அவங்க ரெடியா இருக்காங்களே சார், ஏன் சார் நீங்க சரி அது விட்டுறோம் சார். இப்போ இந்த விஷயத்துக்கு வர முக்கியமான இது கேட்டா ஏதாவது ஒண்ணுத்துக்காக போராடினாரா? நீட்டு இவர் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்க. டபுள் ஸ்டாண்ட் இருக்கிறது தான் திமுக. திமுகவோட நீட்டுக்கான டபுள் ஸ்டாண்ட் இருக்கிறது திமுக. முடிச்சிடறேன் சார். நீட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, கரெக்ட். 338 தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா திமுகவோடது? 7.5% உள்ஒதுக்கீடை 10% நாங்கள் வந்து உயர்த்துவோம் அப்படின்னாங்க. கொஞ்சம் பேச விடுங்க சார், அவங்க சொன்னதுக்கு நான் சொல்லணும் இல்லையா? சோ என்ன ஸ்டாண்ட் திமுக தெரியணும்ல. அப்ப 10%க்கு நீங்க இதுக்கு ஒன்றும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போக வேணாம், வெறும்னா உங்களோட இதுல வந்து சட்டசபையில நீங்க தீர்மானம் நிறைவேற்றினாலே போதும், எல்லாரும் ஒத்துப்பாங்க. அந்த 2.5% அவர்கள் நிறைவேற்றிருந்தாங்கன்னா, உண்மையாகவே நீட்டை எதிர்க்கிறவங்களா இருந்தாங்கன்னா நிறைவேற்றிருந்தாங்கன்னா 2.5% ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 13,800 மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அப்ப 2.5% போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 325 பேர். 325 பேர் இங்க 5 வருஷம் போட்டா 1725 ஏழை நீங்க சொல்ற அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவர் அழைப்பாங்க. அப்ப உங்க எண்ணம் உண்மையிலே நீட் எதிர்க்கிறதா? இந்த இடத்துல வந்து உங்க வியாபாரம் தான் நிக்குது நான் சொல்லுவேன். அப்ப நீங்க இதை எடுத்துக்கலாமே. இந்த ஸ்டாண்ட் என்ன மாதிரி ஸ்டாண்டு? இந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதிக்கும் நாங்கள் எடுத்து பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்டாண்ட் என்ன தெரியுமில்ல, ஓப்பனா சொல்லணும்னா யாராவது இவங்களை எதிர்த்தாங்க அவங்களை பி டீம் சொல்லி மக்கள் கிட்ட ஒரு பூசி முழுகணும். இப்ப இன்னொன்னு நீங்க கேட்டீங்களா, 67க்கும் 77க்கும் உள்ள வித்தியாசம் முடிச்சிடறேன். 77ல திமுக ஆட்சியில இருக்கு, காங்கிரஸ் பலவீனமாக இருந்தது. அப்ப மூணாவது அணியாக சொல்லப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. அதே நிலைமை தான் சுத்தி காட்டுறார் விஜயண்ணா. 26ல அதே திமுக ஆட்சியில இருக்கு, அதிமுக பலவீனமாக இருக்கிறது. மக்கள் மாற்றம் என்று விரும்புவது போல் அதற்கு ஆப்வியஸா ஆப்ஷனாக கண்டிப்பாக இதுக்கு மாற்றம் வந்து தாவேக தான்
இருக்கும் என்பதை உணர்வார்கள் தான் அவர் 77 பர்டிகுலரா சுத்தி காட்டுறாரு.